தம் சக்கிங் வந்து குழந்தையோட டீத்தையும் சரி முகத்தையும் சரி எந்த அளவுக்கு அது பாழாக்குது? எதனால ஒரு குழந்தைங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னா, சக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து தம்பை யூஸ் பண்ணி அந்த சக்கிங்கை இது பண்ணிப்பாங்க. ஓகே. நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளும் அதை கண்டுக்காமல் விட்டுருவோம். இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க குழந்தைங்களா இருக்கப்போ அது எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்காது. பட் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த பால் பற்கள்லாம் விழுந்து புதுசாக பர்மனன்ட் டீத் வரப்போ அவங்களுக்கு அந்த மேல் அப்பர் ஜா மட்டும் அப்படியே சுருங்குறப்போ அடுத்த புதுசாக வர பல்லுமே அவங்களுக்கு சுருங்கி அவங்களோட தாடையை வந்து சுருங்க வைக்கும். ஃபியூச்சரில் திருப்பி ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணி திருப்பி நம்ம அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கிளிப் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையும் அந்த குழந்தையோட பல்லு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல பார்த்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இனிஷியலாக ஒரு 8 வயசுலேருந்தே இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பால் பற்கள்லாம் விழுந்து புது பல் வரப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பால் பற்கள் இருக்கிறப்பே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு 4 to 5 வருஷம் அவங்க அந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த பெர்மனன்ட் டீத் வந்ததுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 1 to 1.5 இயர்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். இப்போ கிளிப் இல்லாமல் அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்லைன் அந்த மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்லைன் இருக்குது, இப்போ அலைனர்ஸ்லாம் வந்துருச்சு. என்ன ரெண்டுக்கும் என்ன நம்மளுக்கு ஒரே இது அப்படின்னா குழந்தைங்க அதை இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் ப்ராப்பராக வியர் பண்ணணும். அவங்க ப்ராப்பராக வியர் பண்ணல அவங்களே இப்போ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆமாம், ப்ராப்பராக கழட்டி வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை ப்ராப்பராக வியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இப்போது நம்ம மெட்டல் பிரேசஸ், செராமிக் பிரேசஸ்லாம் போடுறப்போ எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணுறப்போ ஓகே அது ட்ரீட்மெண்ட் அது வந்து இதாகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதனால் இன்வெஸ்ட்லைன் அலைனர்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் ப்ராப்பராக வியர் பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. உங்களால்